பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுதாமே நம்ம எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கும் கூட ஒரு விசேஷமாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு எம்மாவூர் சீடரோடு கூட நடந்து அவர்களுக்கு தரிசனமாகி அவருடைய மனக்கண்களை திறந்து அவர்களுக்கு தரிசனங்களை கொடுத்த, அற்புதங்களை செய்த, அதிசயங்களை செய்த அந்த இயேசு இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். நாளிலே விசேஷமாக இந்த செய்தியினுடைய தலைப்பு எம்மாவூர் சீடரோடு இயேசு நடந்து போனார். அல்லேலூயா. இன்றைக்கு என்னோடு கூட இயேசு நடந்து வருவார். என் வாழ்க்கையில இயேசு வருவார். எம்மாவூர் சீடருடைய வீட்டுக்கு போன தேவன் இயேசு இன்றைக்கு என் வீட்டுக்கு வருவார். சொல்லுங்க ஆமென். இயேசு என் வீட்டுக்கு வருவார். சொல்லுங்க, இயேசு என்னோடு கூட வருவார். இயேசு என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இயேசு என்னுடைய உணவை, அப்பங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம விசுவாசத்தோடு கூட லூக்கா 24 அதிகாரத்துல அங்கே மிக அருமையான ஒரு சில வசனங்களை தேவன் நம்மை நினைவு கூறும்படி அழைத்திருக்கிறபடினாலே அவருடைய பரிசுத்த கரத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். லூக் 24ல இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க, 7 to 9, 7, 8, 9 3 வசனத்தை ஒரு வசனம் நல்ல சத்தமா உற்சாகமா படிங்க. லூக் 24 verses 7 to 9. The Son of Man must be delivered into the hands of sinful men and be crucified, and the third day rise again. Amen. 8:1. And they remembered his words. 9:1. Returned from the trump and told all these things to the 11 and to all the rest. and all the rest. Hallelujah. Praise the Lord. அந்த 9th one மறுபடியும் படிங்க, சத்தமா படிங்க. Then they returned from the tomb and told all these things to the 11 and to all the rest. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கங்க. லூக்கா 24 அதிகாரம் 7 ஒருத்தர் படிங்க, 8 ஒருத்தர் படிங்க, 9 ஒருத்தர் படிங்க. நீங்களும் நானும் ஞாபகப்படுத்தும்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிற வசனங்களுக்கு நாம செவி கொடுப்போம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் சொன்னபடி அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. லூக்கா 24 அதிகாரம் 7வது வசனம் படிச்சாங்க இல்லையா? நான் சொன்னதை உயிர்த்தெழுவேன் என்று சொன்னதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க சாகிற வரைக்கும், நாம் சாகிற வரைக்கும், உயிர் வாழ்கிற எல்லா நாளும் இயேசு சொன்ன வார்த்தையை மாத்திரம் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கோங்க, நினைவு கூறுங்கள் அப்படி சொல்லிட்டு 8வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து. ஆண்டவர் அன்றைக்கு சொன்னதை மறுபடியுமாக தேவ தூதர்கள் சொல்லுகிறதை இவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொண்டார்கள். ஆண்டவர் மரிக்கவும் விழுந்தெழுந்தவும் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள் என்று சொன்னதை அவர்கள் ஞாபகப்படுத்தி, அடுத்த வசனம் என்ன? கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் எவ்வளவு பேருக்கு? 11 பேருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இதைத்தான் தேவன் உங்களையும் நம்மையும் நினைவு கூறும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆலயத்துக்கு எதுக்கு நம்ம போறோம்? பைபிளை எதுக்கு நம்ம படிக்கிறோம்? ஜெபம் எதுக்கு பண்றோம்? இப்படிப்பட்ட ஜெப கூடாரங்களுக்கு எதுக்கு வர்றோம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும், ஞாபகத்துல வைக்கணும், மறந்துடக்கூடாது.
ஆகவேதான் மறுபடியுமாக இந்த வசனம் வாசிக்கப்படுகிறது. ஞாபகத்தில் வைங்க, நான் சொன்னதை என்னுடைய சீடர்களுக்கு போய் சொல்லுங்க. 3 வருஷம் என் கூட தான் இருந்தாங்க, பயந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு போய் சொல்லுங்க. அதோடு மாத்திரம் அல்ல, நீங்க பாக்குற உங்க சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் போய் என்ன பண்ணுமா சொல்லு. அதான் கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே இல்லையா, பைபிள்ல கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எப்போ வந்து தெரியுமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 26, 27 வசனங்களை படிச்சு பாருங்க. அங்கேதான் முதல்ல அப்போஸ்தலர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பேர் வந்தது. ஏன்னா அவருடைய நடத்தை கிறிஸ்துவை போல் இருந்ததாம், அவருடைய பேச்சுவார்த்தை கிறிஸ்துவை போல் இருந்தது, அவருடைய பார்வையெல்லாம் கிறிஸ்துவை போல் இருந்தது, அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் கிறிஸ்துவை போல் இருந்ததுனால முதலாக அந்தியோகியா பட்டணத்துலதான் அப்போஸ்தலர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் 3 காரியம் இருக்கிறது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் தி அனாயிண்டட் பர்சன், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கிறிஸ்து என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். அப்ப கிறிஸ்துவுக்குரியவர்கள் கூட எப்படி இருக்கணுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இரண்டாவது என்ன? தி சென்டட் பர்சன், அதாவது அனுப்பப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் என்ன? அனுப்பப்பட்டவர்கள். மூன்றாவது என்ன? தி சூசன் பீப்பிள், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 3 காரியம் கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷத்த ஒரு நம்பிக்கை. அன்பானவர்களே, யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், எந்த சாதியிலும் எந்த குலத்திலும் எந்த கோத்திரத்திலும் கிடைக்க முடியாத ஒரு பாக்கியமான ஒரு வார்த்தை. பரலோக தேவன் உன்னையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். பரலோகத்தின் பரிசுத்த ஆவியானவரால் நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். பரலோக தேவன் இயேசு கிறிஸ்துவை சொல்லும்படியாக உங்களையும் நம்மையும் மிஷனரியாக தேவன் அனுப்பியிருக்கிறார். அதனாலதான் இங்கிலீஷ்ல வந்து காஸ்பல் அப்படின்னு சொல்றோம். காஸ்பல் என்ன அர்த்தம்? கோ அண்ட் ஸ்பெல். கோ அண்ட் ஸ்பெல், அதாவது இந்த காஸ்பலை, இந்த காஸ்பல் என்று சொன்னால் நற்செய்தி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவர் மரிப்பது, அவர் உயிர்த்தெழுவது, இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் வருவது, இதுதான் நற்செய்தி, இதான் காஸ்பல். இதை சொல்லதான் உங்களையும் நம்மையும் தேவன் அழைத்திருக்கிறார். அதனாலதான் செய்திக்கு முன்னால அல்லேலூயா பாடல நம்ம பாடுறோம். நாம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுறோம் இல்லையா? இதனுடைய அர்த்தம் அதுதான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இதை சொல்லதான் நான் போற ஆண்டவரே அவர்கள் நினைவு கூறும்படியாய் சொன்னார்கள். ஆக பிரியமானவர்களே, இந்த எம்மாவூர் சீடர்கள் யார் என்று சொன்னால் இவங்க 12 பேர்ல 2 பேர் கிடையாது. இந்த 2 பேர் யாரு? ஆண்டவர் 12 பேரை முதல்ல தேர்ந்தெடுத்தார். அதற்கு பிறகு 70 பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அந்த 70 பேர்ல இருக்கிறவங்க தான் இவங்க 2 பேர். 70 பேருக்கும் ஆண்டவர் தரிசனமானார். அதாவது ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போகும்போது 500க்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது. 500க்கு மேற்பட்டவர்கள் அவரை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை பார்த்தார்கள். அவர்கள் வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போது தேவதூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சொன்னார், நீ ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து எப்படி பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே போல ஆண்டவர் மேகங்களுடனே அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி இதே வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. அவர் மேகங்களுடனே வருவார். நடு மத்திய வானத்திலே 1000 கோடிக்கணக்கான தேவ தூதர்களோடு கூட தேவன் பிதாவினுடைய மகிமையோடு கூட அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை தான் ஆண்டவருடைய அபிஷேகத்தோடு கூட கேட்டு புறப்பட்டு போய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் ஜெபம் பண்ணும்போது பிசாசுகள் நடுங்குகிறது, பிசாசுகள் ஓடி போகிறது, அநேகர் குணமாகிறார்கள், இந்த நற்செய்தியை நாங்கள் சொன்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போனவர்கள் திரும்பி வந்து இயேசுவினிடத்தில் சாட்சி சொன்னார்களாம். அப்படிப்பட்ட அந்த 70 பேர்ல தான் 2 பேர் இந்த எம்மாவூர் சீடர். அல்லேலூயா. சீடர்களே, கூட இருந்த சீடர்களே பயந்து ஒரு பூட்டிய வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ இங்க பைபிள் சொல்லுகிறது, எருசலேமில் இருந்து எம்மாவூருக்கு போகணும்னா
7 8 மைல் தூரம் அவங்க நடந்து போகணுமா. அப்படிப்பட்ட காரியம் தான் இதுல பாருங்க. 24th சாப்டர்ல 13th வேர்ட் படிங்க சீக்கிரம். 13ஆம் அதிகாரம் Now வசனம் behold, two of them were traveling that same day to a village called Emmaus, which was 7 miles from Jerusalem. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சங்கதியெல்லாம் கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார் இல்லையா? அதனால 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அநேகர் வந்து சொல்றாங்க. அதை விசுவாசித்து நம்பி அவர்கள் போகிறாங்க. போற வழியில நடக்கிற சம்பவம் தான் இது. 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? அன்றைய தினமே எப்போ உயிர்த்தெழுந்த அந்த நாளில என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னாரு. அந்த நாளில மகதலேனா மரியாள் 11 பேருக்கும் சொல்ல போனாங்களே. அந்த நாளில சீடர்கள் 11 பேருக்கு சொல்லி மற்றவங்களுக்கு சொன்னாங்களே. அதுல இவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க. அந்த மகிழ்ச்சியினாலதான் அவங்க வந்து அவங்க ஊருக்கு போறாங்க. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். ஆமா, எருசலேமிலிருந்து எம்மாவூர் போறதுக்கு 7 8 மைல் தூரம் அவங்க நடந்து போறாங்க. இன்னைக்கு தலைப்பு நம்ம என்ன பார்த்தோம்? எம்மாவூர் சீடரோடு இயேசு நடந்து போனார். அந்த இயேசு என்னோடு கூட நடந்து வருவார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க போகும்போதும் வரும்போதும் அவரை நீங்க நினைச்சாலே போதும், அவர் உங்க கூட வருவார். நீதிமொழிகள் 3:3 அதான் சொல்லுகிறது. என்ன சொல்லு தெரியுமா? உன் வழிகள் எல்லாம் அவரை நீ நினைத்துக் கொள், அவர் உனக்கு போதிப்பார், அவர் நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், உன்மேல் அவருடைய கண்களை வைப்பார், அவரே உனக்கு சஜஷன் சொல்லுவார். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இதை கேட்டாங்க அப்படின்னு சொன்னா வாலிப பிள்ளைகள் இருந்து டீனேஜ் பிள்ளைகள் இருந்து பெரியவங்க இருந்து கணவன் மனைவி எல்லாருக்கும் ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அவங்க கேட்காம போனாங்கன்னா தான் தவறான வழியில போறாங்க, தவறான மார்க்கத்துல போறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வசனம் ஒண்ணு வச்சோம் தெரியுமா? எதை? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 28வது வசனம். இது சங்கீதத்துல எங்க வருது தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறானே அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. இத வந்து பவுல் சொல்லும் போது சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இல்லையா? இதே வசனம் சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் சொல்லுகிறது. இதே வசனம் தான் இங்க. இந்த 28 படிங்க சீக்கிரம். 2:28 அப்போ சங்கீதம் 16:11 எடுத்துக்கோங்க. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். இங்க வந்து பவுல் இப்படி உனக்கும் எனக்கும் புரியுற மாதிரி சொல்றார் இல்லையா? இங்க தாவீது சொல்ற சங்கீதம் பாருங்க 16:11 என்ன சொல்லுது? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். பத்தியா? பரலோகத்துக்கு போகக்கூடிய மார்க்கத்தை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. அதான படிச்சீங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு காட்டி இருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அங்க காட்டுங்க ஆண்டவரே, இங்க காட்டினீர் ஆண்டவரே. அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசில் நித்திய பேரின்பமும் உண்டு. அன்பானவர்களே, இந்த பேரின்பத்தை தேடதான், இந்த பேரின்பத்தை காட்டதான் எம்மாவூர் சீடரோடு கூட இயேசு கடந்து போனார். இவர்கள் பேசிக்கொண்டு போகும் இல்ல. நல்லா கவனிங்க. நீங்க இயேசுவை பத்தி பேசி 2 பேர் பேசின்னு போனாலே உங்க கூட யார் வருவாரு? யார் வருவாரு? இயேசு உங்க கூட வருவார். அப்படி இல்ல பொறாமையோடு கூட எரிச்சலோடு கூட அவங்களை உங்களை பத்தி பொறாமையான எண்ணத்தோடு கூட நீங்க பேசிங்கன்னா உங்க கூட இன்னொருத்தர் வருவார். யார் வருவாரு? பிசாசு வருவார். சாத்தான் வந்துருவான். இயேசுவை பத்தி பேசின்னு போனீங்கன்னா இயேசு உங்க மத்தியத்துல வந்துருவார். அவர் இருக்கிற இடமே தெரியாது. அவர் மறைவான விருந்தினர், மௌனமாய் கேட்கிறவர். எப்படி சொல்லுங்க? மறைவான விருந்தினர் மௌனமாய் உன் ஜபத்தை கேட்பார். அல்லேலூயா. உன் அறை வீட்டுக்குள்ள நீ ஜபம் பண்ணினா அந்த ரங்கத்தில் இருக்கிற தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார் என்று சொல்லி மத்த 6ஆம் அதிகாரத்துல சொல்றோம். ஆண்டவர் வருவார், உன் கூட தான் இருப்பாரு. நீ அவரை நினைக்கும் போதெல்லாம் உன் கூட இருப்பாரு. கணவன் மனைவி கூட இருப்பாரு, தாய் தகப்பனோடு கூட இருப்பாரு, அக்கா தங்கச்சியோடு கூட இருப்பாரு.
எப்போ நீ சண்டை போட ஆரம்பிச்சியோ, பொறாம நினைச்சியோ, எரிச்சல் நினைச்சியோ, அப்பயே உன்னை விட்டு போயிடுவாரு. பிசாசு கூட வந்து உட்காந்து. அவ்வளவுதான். அதான் இங்க நடக்குது பாருங்க. இங்க என்ன சொல்றாரு? அவர்கள் இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு போய்கொண்டே இருந்தார்கள். அடுத்த வசனம் படிங்க, 14வது வசனம். சீக்கிரம் தமிழ்ல படிச்சுங்க. போகையில் இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். எந்த வார்த்தைய? இயேசு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, அவர் மறுத்து உயிர் எழுந்துட்டாரு, அவர் திரும்ப நம்ம காண முடியுமோ தெரியாதோ. யார பத்தி பேசின்னு போனாங்க? எம்மாவூர் சைடுங்க இயேசுவை பத்தியே பேசின்னு போனாங்க. அல்லேலூயா. ஏன்னா 2 பேர் பேசின்னு போனாதான் போற தூரம் என்ன பண்ண முடியாது, தெரியாது. அல்லேலூயா. இவ்வளவு தூரம் போகணுமே, அவ்வளவு தூரம் போகணுமே, அவ்வளவு கஷ்டப்படணுமே, அங்க போகணுமே, இது கொடுக்கணுமே, அது கொடுமே, பெனாத்தினே போனீங்கன்னா உனக்கு கால் நோவு தான் வரும். நீ ஆண்டவரை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணினே போ, பாட்பாடினே போ, ஆண்டவருடைய ஆவியானவர் கூட வருவார். அல்லேலூயா. இந்த சங்கதிகளை பேசினே போயிருக்கும் போது அடுத்த வசனம் என்ன? சீக்கிரம் படிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் பத்தியா ஒருத்தரோடு கூட ஒருத்தர் ஜாலியா பேசின்னு போறாங்க. யார பத்தி? இயேசுவை பத்தி. இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து என்ன பண்ணாராம்? 3வது மனுஷன் மாதிரி போறார். ஒண்ணுமே தெரியாத பாப்பான்ற மாதிரி, ஒண்ணுமே தெரியாது. இந்த பூனை கூட பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி ஏசு என்ன பண்ணாரு? ஒண்ணுமே தெரியாத மாதிரி சைலண்டா போயிட்டு அடுத்த வசனம் வேற ஒருத்தர் படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்லி கேட்கிறாரு பாருங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்ட இருந்தது. இயேசு தன்னை ஒருவருக்கு வெளிப்படுத்தாலே ஒழிய யாரும் பார்க்கவே முடியாதாங்க. அவருடைய விசுவாச கண்கள் வேணும். ஆண்டவரே, உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உம்மோடு கூட பேசணும் ஆண்டவரே, உம்மோடு கூட நான் நடக்கணும் ஆண்டவரே, என் மீறுதல்களை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நீங்க நான் கேட்கிற வரைக்கும் ஆண்டவர் வாசல்லே தான் நிற்பார். நீங்க கேட்டு ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த வாசலை திறக்கும் போது அவர் உன்னோடு கூட என்னோடு கூட போஜனம் பண்ணுவதற்காக நம்ம வீட்டுக்குள்ள வருவார், இருதயத்துக்குள்ள வருவார் இல்லையா? அவங்க கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த 3வது மனுஷனா போனவரு என்ன கேட்கிறார் பாருங்க, படிங்க அடுத்த வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி துக்க முகமுள்ளவர்களாய் நீங்கள் வழி நடந்து என்னையா பேசுறீங்க? ஒன்னும் தெரியாத அவருக்கு. செஞ்சதே இவர்தான், ஆதி காரணரே இவர்தான், நடந்ததே இவர்தான், எழுந்ததும் இவர்தான், வந்துக்கிறதும் இவர்தான். என்ன கேட்கிறாரு பாருங்க, ஏன்பா துக்கமா இருக்கிறீங்க? ஏன் வசனப்பட்டு போறீங்க? ஏன் உங்க முகம் வாடி போயிருக்குது? நல்லா தானே இருக்கிறீங்க வாலிபவனா, ஏன் உங்க முகம் மாத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் தெரியாம மாதிரி கேட்கிறாரு. எப்படி? எனக்கு ஆண்டவர் அங்க சொன்ன வார்த்தை என்ன சொன்னாரு? நினைவு கூறுங்கள் சொன்னார் இல்லையா? என் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு, என் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஆண்டவரே வந்து மறுபடியும் மறுபடியும் உங்களை கேள்வி கேட்பாரு. என்னப்பா ஆச்சு? ஆண்டவருக்கு என்ன கண்டிச்சா? இல்ல, நீயும் நானும் ஜாக்கிரதையா இருக்கிறோமா, எச்சரிக்கையா இருக்கிறோமா, தேவன் ஞானமா இருக்கிறோமா, தேவன் ஞாபகமா இருக்கிறோமா, கோயிலுக்கு போறோமா, பைபிளை படிக்கிறோமா, ஜெபம் பண்றோமா, இல்ல பொறாமைய நினைக்கிறோமா, எரிச்சலை நினைக்கிறோமா அப்படின்றதுக்காக ஒரு சில நேரத்துல நம்முடைய விசுவாச சோதனையை சோதிப்பதற்காகவே ஆண்டவர் இப்படி எல்லாம் கூட பேசுவாராம். ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் யாரையும் சோதிக்க மாட்டார். மாறாக உன்னுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு தேவன் மேல் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கவே ஒரு சில விசுவாச சோதனையை தேவன் உனக்கு அர்ப்பணிப்பார், சொல்வார். ஆபிரகாமுக்கு அப்படிதான் நடந்தது. ஆபிரகாம் உத்தமன் என்று தெரியும், விசுவாச தகப்பன் என்று தெரியும், ஆனாலும் 25 வருஷம் காக்க வச்சார். யோபு உத்தமன் என்று தெரியும், நீதிமான் என்று தெரியும், சன்மார்கன் என்று தெரியும், அவர் உதட்டினால ஒரு பாவம் செய்யலன்னு தெரியும். ஆனாலும் கூட முதல் வசனத்திலிருந்து 42வது அதிகாரம் வரைக்கும், முதல் அதிகாரத்திலிருந்து 42வது அதிகாரம் வரைக்கும் காத்திருந்தார். 42வது அதிகாரத்துல 10வது வசனத்தில் தான் அவருடைய ஜெபத்திற்கு தேவன் பதிலை கொடுக்கிறார்.
ஏன் அடுத்த அவர் இந்த அந்த முதல் அதிகாரத்துல 21, 22, 23 வசனங்கள அவர் புதத்தினாலே பாவம் செய்யல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னாரு. அதே அடுத்த அதிகாரத்திலே அவர் ஆசீர்வதிச்சிட்டு இருக்கணும். அவரை சோதித்து பார்த்தார். அவரே சொல்றார் இல்லையா, என்னை ஆண்டவர் சோதித்து பார்த்தார், நான் பொன்னை போல அக்கினியில சுடப்பட்டேன், ஆனாலும் பொன்னாக நான் விளம்பினேன் அப்படின்றார். அவர் என்னை கொன்னாலும் நான் அவரையே நம்புவேன். இந்த விசுவாச அறிக்கையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்பா மூஞ்சி அப்படி ஒரு மாதிரிக்குது, ஏன் ஒரு மாதிரி அப்படிங்க, நடந்த விஷயம்தான் என்ன அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, படிங்க அடுத்த வசனம். 18. அவர்களில் ஒருவனாகிய கிலோபா என்பவன் பிரத்யுத்தரமாக, நாட்களிலே எருசலேமிலே நடந்தவை அறியாதபடிக்கும் நீ அறியாதபடிக்கும் நீ அந்நியனா இருக்கிறாயா. பத்தியா, மூணாவது மனுஷனை போல அவர் வந்தாரு. மூணாவது மனுஷனாயா நீ? முன்னாடிக்கு முன்னால நடந்த சம்பவமே தெரியாதா? உலகமே தெரிஞ்ச அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட அடிகள், கல்வாரி சிலுவை சுமந்தது, 7 வார்த்தைகளை பேசினது, கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினது, எல்லாத்தையும் அறியாத அந்நியனா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி அநேக வார்த்தைகள் அவர்களோடு கூட பேசிக்கொண்டே போனார். என்ன நடந்தது, எதுக்கு ஆச்சு இது, ஏன் இப்படி ஆச்சு, அவங்களுடைய டவுட் எல்லாம் தீர்ற வரைக்கும் அப்படி பேசிக்கொண்டே போனார். ஆனா அவங்க உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, யாரோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதோடு கூட ஆண்டவர் நல்ல ஒரு ஆக்டர். அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா? 28வது வசனம் படிங்க, அதே அதிகாரத்துல 28 படிங்க, 28, 29 2 வசனம் படிங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க, சீக்கிரமா. Then they drew near to the village where they were going, and he indicated that he would have gone farther. Further. அதுல வேற ஒரு பைபிள்ல சொல்லுது இஸ் ஆக்டட் அப்படின்னு வருது. அதுல என்ன சொல்லுது, படி இன்னொரு. So they drew near to the village to which they were going. He acted as if he were going farther. ஒரு சில நேரத்துல ஆண்டவரோட உங்களை நினைச்சு நம்மள நினைச்சு என்ன பண்ணுவாரு, ஆக்டிங் பண்ணுவாரு. ஜாகிரதையா இருக்கிற மக்களே, படிங்க அந்த வசனம் படிங்க. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமங்களுக்கு சமீபமானார்கள். எங்க வந்துட்டாங்க? 8 மைல் தூரம் வந்துட்டாங்க. யாரோடு கூட பேசினேன்? கண்ணு மூடி கண்ணு திறக்கல, என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துச்சு ஊரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல. ஆனா ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அல்லேலூயா. அதாங்க இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, அவர் ஆக்டிங் பண்ணார் அப்படின்னு சொல்லி. படிங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், நீர் எங்களோடு கூட தங்கிருங்க ஆண்டவரே. சாயங்காலம் ஆயிடுச்சு ஆண்டவரே, பொழுதும் போயிடுச்சு ஆண்டவரே. அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். என்னவா கேட்டாங்க சொல்லுங்க, எப்படி கேட்டாங்க? வருந்தி அவரை அழைத்தார்கள் என்று சொல்லுகிறது. இப்படிதாங்க நம்ம ஜெபமா இருக்கணும், வருந்தி கேட்கணும், கெஞ்சி கேட்கணும். ஆண்டவரே வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு என் மகனை தொடுங்க ஆண்டவரே, என் மகளை தொடுங்க ஆண்டவரே, எங்க அப்பாவை தொடுங்க ஆண்டவரே, எங்க அம்மாவை தொடுங்க ஆண்டவரே, என் மனைவியை தொடுங்க ஆண்டவரே, என் கணவனை தொடுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை தொடுங்க ஆண்டவரே. நாங்க குடும்பமாய் சாட்சியாய் வாழணும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரத்துல கெஞ்சி மன்றாடி நம்ம கேட்கணுமா? அவர் எல்லாத்தையும் கேட்பார். அவர் பாருங்க, அவங்க சொன்னாங்க அப்புறம் போகிறவர் போல அவர் காட்டிக்கொண்டார். இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு வந்தாரே, இந்த அன்பான வார்த்தைய நம்ம வீட்டுல உட்கார வச்சு நம்ம வீட்டாரோடு கூட உட்காரலாம். பாருங்க என்ன நல்ல எண்ணம் பாருங்க. யாம் பெற்ற இன்பம் பெற வேண்டும் இவ்வையகம் என்று சொல்லுகிற பிரகாரம் நான் அந்த சந்தோஷம் அடைந்த போதாது, என் வீட்டாரும் அடையணும், என் சொந்த பந்தாலும் அடையணும் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க ஆண்டவரே, தங்கிட்டு போங்க என்று வருந்தி அவர்கள் அழைத்தார்கள். என்ன சொல்லுது அடுத்து படிமா? Abide with us, and he went into stay with them. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்ல தமிழ்ல படிச்சுங்க சீக்கிரம். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். ஆமென். பத்தியா
யாரோ ஒருத்தர் 3வது மனுஷன் இயேசு பத்தி தெரியவே தெரியாது, இயேசு பத்தி பேசணும் போயிங்கிறாங்க. ஆண்டவர் போனாரு, வருந்தி கூப்பிட்டாங்க. போனாரா இல்லையா? இயேசு நீ நான் கூப்பிட்ட வருவாரா இல்லையா? வாசல்ல நிக்கிற ஆண்டவர் உள்ள வருவாரா இல்லையா? பிள்ளைகளை தொடுவாரா இல்லையா? அற்புதங்களை செய்வாரா இல்லையா? கட்டாயமா செய்வார். விசுவாசிக்கிறேன். நீங்களானாலும் அவ்வளவுதான். நான் கூப்பிட்ட என் ஆண்டவர் வருவாரா? கட்டாயமா வருவார். எம்மாவூர் சீடரே கூப்பிட்டாங்க, நீ நான் கூப்பிட்டா வரமாட்டாரா? வருவாரா? கட்டாயமா வருவார். அல்லேலூயா. நாம விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் என்னோடு கூட வருவார். அன்றைக்கு அவர்களோடு கூட போனார். அதே தேவன் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் கட்டாயமா என்னோடு கூட வருவார், என் வீட்டுக்கு வருவார். இந்த வார்த்தைகளை நாம விசுவாசிக்கும் போது நடக்கிற சம்பவமே என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா இல்லையா, நம்மள ஒருத்தர் கூப்பிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கதான் விதவிதமான விருந்தை நமக்கு கொடுப்பாங்க. ஆனா இங்க நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் படிங்க சீக்கிரம். தமிழ்ல படிச்சிருங்க. அவர்களோட அவர் பந்தியில் இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வந்து நீங்க சாப்பாடு போடுற வரைக்கும் நான் என்ன பண்ணும்? காத்திருக்கணும். அங்க வந்துட்டு கொண்டாந்து வச்ச உடனே நீ உக்காருப்பா நான் போடுறேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்வீங்க? இதப்பா நாங்க இல்ல இரு, என்ன அர்ஜென்டா ஆக்கப்படுத்துவேன் ஆற பொரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருவோம். ஆண்டவர் என்ன சொல்லி பண்ண பண்ணிக்கிறார் பாருங்க. அங்க பந்தி ஆயத்தமா இருக்கிறதை பார்த்து எடுத்து அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு என்ன பண்ணாராம்? கொடுத்தார். அல்லேலூயா. அப்பத்தை கொடுத்த மாத்திரத்துல, ஆண்டவர் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுத்த மாத்திரத்துல பைபிள் சொல்லுகிறது அவருடைய மாம்ச கண்கள் மூடியிருந்த அந்த மாம்ச கண்கள் திறந்து மனக்கண்களினால் இயேசு என்று அறிந்து கொண்டார். இயேசு அறிந்தவுடனே என்ன பண்ணிட்டாரு? மறைந்து போனார். அல்லேலூயா. அதுக்கு தொடர்ந்து அன்பானவர்கள் அந்த வசனத்தை மனமுடன் படிங்க சீக்கிரம். தமிழ்ல படிச்சிருங்க. படிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நாம் நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு 2 பேரும் சொல்றாங்க. வந்த ஆண்டவர் இயேசுதான் சொல்லி அறியாம இருந்தோம். ஆனால் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே கேட்கும் போது, நம்முடைய காதாரை கேட்கும் போது, மனதாரை கேட்டு விசுவாசிக்கும் போது நம்முடைய இருதயம் என்ன ஆச்சா? அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அதுதான் 2 கொரிந்தியர் 5:14 வசனங்கள் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொரு உள்ளத்திலும் கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னு சொல்லி. நம் உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இந்த வார்த்தையை கேட்டுனே போறாங்க. நல்ல கவனிங்க. அடுத்த வசனம் படிங்க சீக்கிரம். அந்நேரமே எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 வாரம் அவர்களோடு இருந்தவர்களும் கூடி இருக்க கண்டு. நல்ல கவனிங்க. 8 மைல் 7-8 மைல் தூரம் வந்தாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க? மறுபடியும் 8 மைல் தூரம் போறாங்க. அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அங்கேயே போறாங்க. அல்லேலூயா. நாம நினைக்குவோம் இந்த இடத்துக்கு போக கூடாது, அந்த இடத்துக்கு போக கூடாது, அங்கிட்ட போக கூடாது, அந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு. இல்ல எங்கிருந்து வந்தியோ அங்கேயே போ. கேட்கறாங்களோ இல்லையோ சொல்லிடு. சொல்ல வேண்டிய கடமை நம்மளுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்துவார். அல்லேலூயா. மறுபடியும் வந்து கர்த்தர் மெய்யாகவே மொழித்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழிகளில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். எங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சோ அத நாம சொல்லணும். இதான் சாட்சி. இயேசு உனக்கு எப்படி தெரியும்? எப்படி வந்து சொல்ற? நீ மிஷனரி ஆயிட்டியா? பெந்தகோஸ்து ஆயிட்டியா? பிராட்டஸ்டன் ஆயிட்டியா? எதுவும் அவ்வளவுப்பா. இயேசுவை விசுவாசிக்கிற மகள் ஆயிட்ட, அவ்வளவுதான். இயேசுவை விசுவாசிக்கிற மகள் ஆயிட்டேன்.
ப்ராட்டஸ்டன்ட்னா என்ன? ப்ரொடெக்ட் பண்றதுன்னு அர்த்தம். இயேசுவின் நற்செய்தி சொல்றதுன்னு அர்த்தம். பெந்தகோஸ்து என்னன்னு அர்த்தம்? பெந்தகோஸ்து நாள்ல தான் திருச்சபை உருவான நாள். அதான் 50வது நாள். அது ஒரு சபையை வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். தப்பு வேணா கிடையாது. பெந்தகோஸ்தா இருந்தாலும் சரி, ப்ராட்டஸ்டன்டா இருந்தாலும் சரி, கேத்தலிக்கா இருந்தாலும் சரி, எந்த யாரா இருந்தாலும் சரி, யாரும் ஒருவரும் பரலோகத்துக்கு வர முடியாது. பரலோகத்துக்கு யார் வருவாங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தான் பரலோகத்துக்கு வருவாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சபையும் வரப்போறது இல்லைங்க. இதான் உண்மை. பெரிய பெரிய வல்லுநர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, எந்த சபையும் வரப்போறது இல்லை, எந்த சபை பேரும் வரப்போறது இல்லை. யார் வருவாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் பரலோகத்துல. அல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து ஒரு சம்பவம் இருக்குது. அடுத்த முறை ஆண்டவர் சித்தமான நம்ம சொல்லலாம். இதை எல்லாருக்கும் அவங்க சொன்னாங்க, இதுதான் உன்னுடைய வேலை, என்னுடைய வேலை. அடுத்த வசனம் என்ன? இதை சாட்சியாய் சொல்லும் போது நடக்கிற ஒரு சம்பவம் பாருங்க. நீங்க உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான், அம்மா நீ சொல்றது உண்மைதான், அக்கா நீ சொல்றது உண்மைதான், தங்கச்சி நீ சொல்றது உண்மைதான், நீ விசுவாசிக்கிறது உண்மைதான் அப்படின்றத இயேசு சாட்சி சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் என்ன? இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், எவைகளை குறித்து? இயேசு உயிர்த்தெழுந்தாரு, அப்பத்தை பிட்டாரு, எங்கள் கண்கள் திறந்தது, எங்களோடு கூட நடந்து வந்தாரு, இதெல்லாம் சீடர்களோடு கூட மற்றவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதாங்க நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. அவங்கதான் உண்மையான கிறிஸ்தவர்கள், அவங்கதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அவங்கதான் அழைக்கப்பட்டவங்க, அவங்கதான் முன்குறிக்கப்பட்டவங்க. தைரியமா சொல்லுங்க. கேட்கிறாங்களே இல்லையோ, இங்க ஜப கூட்டத்துக்கு வர சொல்லுங்க, ஆலயத்துக்கு கூட்டிட்டு போங்க, உபவாச கூட்டத்துக்கு கூட்டிட்டு போங்க, சொல்லுங்க. வந்து பாருங்க, ஒரு முறை வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச அடுத்த வாரம் வாங்க, இல்லைன்னா வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்கள வரும்போது அவங்க ஜெபம் பண்ணினே வாங்க. ஆண்டவரே வராங்க, ஆண்டவரே அந்த ஜபகுடத்துல வந்த உடனே, அந்த ஆலயத்துல வந்தோடனே உங்களை பிடிச்சுக்காங்க ஆண்டவரே. ஒரு நாள் நம்ம அப்படிதானே இருந்தோம். எங்க யோசிச்சுட்டு அங்க எங்க இருந்தோம். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நாமளும் போய் பார்த்தோம், என்னதான் நடக்குதுப்பா, போய் பார்க்கலாம்னு அங்க போய் பிடிச்சுக்கினாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் ஆண்டவர் பின்னால வந்துட்டோம் நம்ம. அல்லேலூயா. இல்லையா? ஆக பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சாட்சியை நீ நானும் சொல்லும் போது, ஆமாப்பா இவன் என் மகன் தான், இவன் என் மகதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே என்ன சொல்வாரு? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவார். மத்திய 18ஆம் அதிகாரம் 20 சொல்லுங்க இல்லையா? எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி ஜெபம் பண்ணுவீர்களோ, கூடி இருப்பீர்களோ, உங்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அன்றைக்கு எம்மாவூர் சீடரோடு கூட நடந்து போனார். இன்னைக்கு நம்மோடு கூட அவர் நடந்து வருவார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாய் கண்களை விடுவோமா? நம்ம எல்லாருமாய் ஜெபம் பண்ணுவோம். வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Thank you Jesus. வாங்க ஜனா சிஸ்டர் வாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எம்மாவூர் சீடர்களை போல நாம விசுவாசிப்போம், அறிக்கையிடுவார். தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நடத்துவார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. இயேசுவை குறித்தே பேசிக் கொண்டு போனார்கள். தேவன் அற்புத அடையாளங்களோடு கூட அவர்களை வழிநடத்தினார். உங்களையும் நம்மையும் அவர் வழிநடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. praise the lord. thank you jesus. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். Let's all close our eyes and pray. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our loving heavenly Father God, ஆண்டவரே, 7க்கு 70 முறை நீ மத்தவங்களை மன்னிங்க என்று சொன்னீர் ஆண்டவரே. Lord Jesus, you have told forgive 70 times or 7 times to everyone, Lord Jesus. குற்ற எண்ணத்தோடு இருக்காதே, குறையான எண்ணத்தோடு கூட இருக்காதே என்று சொன்னீர் ஆண்டவரே. Lord Jesus, you have told don't be always in wickedness.
ஆண்டவரே எம்மாவூர் சீடர்கள் எல்லாவற்றையும் மறந்து உம்மையே நினைத்துக் கொண்டு போனார்கள் ஆண்டவரே. Lord Jesus, all the disciples, they followed you and they were thinking about you, Master. நன்மை செய்கிற இயேசுவையே நினைத்துக் கொண்டு போனார்கள். Lord Jesus, they are always thinking about the good things of yours, Master. அற்புதம் செய்கிற இயேசுவையே நினைத்துக் கொண்டு போனார்கள். Lord Jesus, they are always thinking about you, all your miracles, Master. கல்லான இருதயத்தை எடுத்து போடுகிற இயேசுவையே நினைத்து போனார்கள். Lord Jesus, they were thinking of you, of all the stone-hearted people, Lord. அன்பான இருதயத்தை கொடுக்கிற இயேசுவையே நினைத்து கொண்டு போனார்கள். Lord Jesus, they are thinking about you who always give the good heart, Lord. இயேசுவே அவர்களோடு கூட நீரும் நடந்து போனீர் ஆண்டவரே. Lord Jesus, you also walked among them, Master. நீர் இன்றைக்கு எங்களோடு கூட நடந்து வாங்க ஆண்டவரே. Lord Jesus, walk along with us, Lord. எங்க வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே. Come and dwell in our house. எங்க வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே. Come dwell in our life. எங்க பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. Lord Jesus, touch our children, Master. தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. Lord Jesus, forgive all our sins, Master. பேசின வார்த்தைகளை மன்னிங்க ஆண்டவரே. Lord Jesus, forgive all our talks, Master. பொறாமையான பார்வையை மன்னிங்க ஆண்டவரே. Lord Jesus, take away all the evil eyes, Master. நல்ல குணநலன்களை கொடுங்க ஆண்டவரே. Lord Jesus, give all the good habits to நீர் us. அப்படியே செய்ய போவதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you for happening the same thing, Master. மரித்த இயேசு நீர் உயிரோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord Jesus, we believe that you are reborn again for us. ஆண்டவரே இன்னைக்கு கீதாம்ஸ் பண்ணுகிற முழு குடும்பத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord Jesus, we thank and pray for the family who does the campaign. ஆண்டவரே செகண்ட் பியூசி பாஸ் ஆன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we thank and pray for all the second PUC children who passed, Lord Jesus. எஸ்எஸ்எல்சி ஆண்டவரே ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம் Lord ஆண்டவரே. Jesus, we pray and thank for the people SSLC who are waiting for their results. 9th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆன பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we thank and pray for the people who got promoted from 9th standard, Master. ஆண்டவரே ஜாபுக்காக எழுதி பாஸ் ஆன பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we pray and thank you for the people who are waiting for the job and who got passed, Master. இன்றைக்கும் பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. Lord Jesus, we once again pray and thank for the people who are writing their examination BSc. எம்மாவூர் சீடரோடு கூட நடந்து போன அதே தேவன் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளோடு கூட இருந்தமைக்காக இருக்கிறமைக்காக நன்றி Lord ஆண்டவரே. Jesus, we thank and believe that you always be with everyone, Lord Jesus. உம்முடைய நாமத்தை அறிவிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரோடு கூட நீங்க இருங்க ஆண்டவரே. Lord Jesus, be with all the missionary peoples, Lord Jesus. ஒவ்வொரு ஊழியக்காரியோடு கூட நீங்க இருங்க ஆண்டவரே. You need to be with all the missionary and believers, Master. எல்லா அப்போஸ்தலர் ஆண்டவரே சபைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, you need to bless all the churches, Master. ஆண்டவரே எங்களை கொண்டு நீர் அநேகரை சந்திக்க போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி Lord சொல்கிறோம். Jesus, we thank that you are going to meet many peoples in behalf of us, இங்க Master. பாடினே ஜெபித்த துதித்த வேற வாசித்த இசை கருவிகளை வாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். Lord Jesus, we pray for all the people who participated in this prayer meet, Master. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். All the glory, honor and praises to you alone, Master. ஆண்டவரே எந்தெந்த நோயாளிகளுக்காக நாங்கள் செபித்தோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே தொடுங்க ஆண்டவரே. Lord Jesus, in the name of Jesus, we pray that you will be deliver all the sick people right away, Master. முட்டி பகுதிகளில் இருக்கிற எல்லா முட்டி பாகங்களை இயேசுவின் ஆணி பாய்ந்த கரம் தொடுவதாக ஆண்டவரே. Lord Jesus, by your blood, all the knee pains go away in your name, Master. அருமையான மகள் ஷீலாவை தொடுகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for touching Sister Sheila, Master. தச்சமாவை தொடுகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for healing Sister Dachama, ஒவ்வொரு Master. தாய்மார்களை தொடும் இயேசுவின் நாமத்தினால் In the ஆண்டவரே. name of Jesus, heal all the mothers in your name, Master. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக Let all the peace be unto you, Lord. என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. You will be blessed in all the name, Master. துதிக்கான மகிமை உமக்கு தருகிறோம். In Jesus' precious name. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and Master's name we pray. Amen. ஆமென் ஆமென். எல்லாருடைய வலது கை இருதயத்தின் மேல் வைத்து நல்ல விசுவாசத்தோடு சத்தமாய் ஸ்தோத்திர ஜெபத்தை சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினம் ஆசீர்வதித்து வழிநடத்த எம்மாவூர் சீடரோடு கூட நடந்தது போய் அற்புதம் செய்தது போல நம்ம எல்லாரோடும் வாழ்க்கையில அற்புதம் செய்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலே கேட்ட செய்தி, எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றவர் இன்றைக்கு நம்மோடும் நம் குடும்பத்தோடும் நடந்து வந்து அற்புதங்களை செய்வார். அந்த நடந்து வந்த தெய்வம் நம்ம குடும்பத்துல வந்து சேர்ந்தவுடன் என்ன சொல்லுவார்மா? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். ஆகவே ஒரு பாடல் சொல்லுகிறது, தெரிந்த பாடல் தான். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன்னோடு என்னோடு அவர் நோக்கமாய் இருக்கிறார். இந்த பாடலை பாடி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி இயேசு சுவாமி. நன்றி தகப்பனே. நன்றி இயேசு சுவாமி. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவின் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவின் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து வாழூரி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து வாழூரி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போலதான் இருப்பாரு. ஆமென். அதனால நீங்க நாம கூப்பிட்ட மாத்திரத்துல நம்மோடு வந்து நமக்கு சமாதானத்தை பெறுவார். ஆகவே இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிச்சு தியானித்து அதன்படி நடக்கும்போது தேவன் நம்மோடும் நம் குடும்பத்தோடு இருந்து பல காரியங்களை, பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த சம்பவம் நடக்கணும்னா ஒவ்வொரு நாளும் அனுதினமும் வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், விசுவாசிப்போம். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். God bless you.